திருப்பூர் வில்சன் இங்க இது சட்ட ரீதியா வழக்கு நடக்கிறது, தேர்தல் ஆணையம் கூப்பிடுது, விளக்கம் கேட்குது, எல்லாம் சரி. ஆனா இதுல அரசியல் ரீதியாக இருக்கக்கூடிய இந்த அணுகுமுறைகளை தவிர்த்துட்டு நம்ம இதை பார்க்க முடியாது அப்படிங்கிறாரு திருப்பிரியன். அப்படியா? அதான் அரசியல் ரீதியா நீங்க பாக்குறீங்களா? அரசியல்ல ஜனநாயகத்தில் ஒரு கட்சினாலே மக்களை சந்திப்பது, மக்களுக்காக போராடுவது, மக்களுக்காக ஆர்ப்பாட்டம் நடத்துவது, இதுதான் ஒரு கட்சியின் மையப்பொருளாக இருக்கும், ஒரு தலைமையின் மையப்பொருளாக இருக்கும். அதுவும் 36 ஆண்டுகள் ஆட்சி செய்த ஒரு கட்சியின் ஒரு முன்னாள் முதலமைச்சராக இருந்தாலும் சரி, இந்நாள் முதலமைச்சராக இருந்தாலும் சரி, முன்னாள் பொதுச்செயலாளர் இந்நாள் பொதுச்செயலாளர்னாலும் சரி, இதுதான் ஆக்சுவல் களம். அதுதான். ஆனால் நீங்கள் மக்கள் மத்தியில் சுற்றி வர்றதை விட்டு நீதிமன்றத்தையே சுற்றி நம்ம கட்சி நடத்திடலான்னு நினச்சா அது வெறும் பகல் கனவாக தான் முடியும் அப்படின்றதா என்னுடைய கருத்து. யார் அந்த பகல் கனவை யார் காண்றாங்க? அது தெளிவாக பார்த்தோன்னா ஓபிஎஸ் அவர்கள் தொடர்ந்து கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு மேலே அதைத்தான் களமாடி கொண்டிருக்கிறார். நம்ம போட்டி அரசியல் பண்ணலாம், ஆக்கப்பூர்வமான ஒரு விஷயத்தில் எந்த கட்சினாலும் போட்டி அரசியல் பண்ணலாம், அது தவறு கிடையாது. ஆனால் அவர் அதை நம்பாமல், போட்டி அரசியலையோ மக்களையோ தொண்டர்களையோ நிர்வாகிகளையோ நம்பாமல் வெறும் நீதிமன்றத்தை நம்பி எவ்வளவு காலம் சுத்த முடியும்? இதுதான் ஒரு கேள்வி. ஏன்னா எத்தனையோ தோல்வி சொல்லுவாங்க, நம்ம 15 தோல்வி பன்னீர்செல்வம் கூட சொல்லலாம் நீதிமன்றத்தை பொறுத்த வரைக்கும். ஏன்னா ஒரு ஜெயச்சந்திரன் தீர்ப்பை தவிர வேற எந்த தீர்ப்புமே அவர் பக்கம் நிக்கல அப்படின்றது நம்மளுக்கு கன்கரண்ட் ஜட்ஜ்மெண்ட்ஸ்ல நம்மளுக்கு தெரியும். இப்போ ஒரு சூரியமூர்த்தின்றவர் 2021 ஒரு ரிட் பெட்டிஷன் போட்டார் ஹைகோர்ட்ல. எப்படின்னா தேர்தல் உட்கட்சி தேர்தல் நியாயமாக நடத்தப்படவில்லை அப்படின்னு அவர் ரிட் பெட்டிஷன் 1144 ஆஃப் 2021 இதை போட்டாரு. எலெக்ஷன் கமிஷனுக்கு டைரக்ஷன் கொடுக்க சொல்லி போட்டாரு. அவரு தன்னுடைய உறுப்பினர் கார்டு 2008 A000824 அவருடைய உறுப்பினர் கார்டு 2008 இந்த உறுப்பினர் கார்டை வச்சு தான் போட்டாரு. ஆர்டிகல் 226 பிரகாரம் எனக்கு வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு சொல்லி தான் போட்டாரு, எனக்கு ரைட்ஸ் இருக்கிறது போட்டாரு. அது நிரஞ்சன் ராஜகோபாலன் அப்பியர் ஆனாரு தேர்தல் கமிஷன் மூலமா. அவர் என்ன சொன்னார்னா, இட் இஸ் நாட் அவர் டியூட்டி, அதாவது உட்கட்சி தேர்தலை பற்றி நாங்கள் அதை பற்றி நாங்க எங்களுக்கு அவசியம் கிடையாது. எங்களுடைய பிரச்சனையை சின்னம் யாருக்கு கொடுக்கணும், இந்த மாதிரி பிரச்சனைகள் தான். உட்கட்சி தேர்தலில் உங்களுக்குள்ள பிரச்சனை இருந்தா நீங்க சிவில் கோர்ட்டுக்கு போங்க அப்படின்னு தான் தீர்ப்பை கொடுத்து ஹைகோர்ட்ல நீதிபதி சுப்பிரமணியன் டிஸ்மிஸ் பண்ணார் அந்த வழக்கை. எப்போ 6 பிப்ரவரி 2024 தான் பிப்ரவரியில டிஸ்மிஸ் பண்ணாங்க அந்த வழக்கு. இது இன்னொரு வழக்கு என்னன்னா, தேர்தல் நேரத்தில் அவர் போட்டது இந்த 2021 வழக்குல ஓபிஎஸ் இபிஎஸ் 2 பேரும் சேர்ந்து ரிட்டர்ன் கொடுத்தது என்னன்னா, இவர் தன்னுடைய உறுப்பினர் கிடையாது, இன்னைக்கு கட்சியில உறுப்பினரே கிடையாது, இவரு தன்னுடைய உறுப்பினர் கார்டை ஒரு ரெனிவல் பண்ணல அப்படின்றத 2 பேரும் சேர்ந்து கொடுத்தது. சரி, அப்படி இருக்கும்போது இப்ப இந்த வழக்குல ஓபிஎஸ் எப்படி வருவாரு? ஆக்சுவலா பாத்தீங்கன்னா தேர்தல் கமிஷன் அவருக்கு 2017 இருந்து தொடர்ந்து அவர் மனு கொடுத்துட்டு இருக்காரு. அப்ப அவருக்கு ஏதாவது ரெஸ்பான்ஸ் பண்ணிருக்கணும், இல்ல கூப்பிட்டு விசாரிச்சிருக்கணும். இன்னைக்கு விசாரணை முடிவே ஒருவேளை அது விசாரிக்காததால அவர் நீதிமன்றத்துக்கு போயிருக்காரு. அப்ப நீதிமன்றம் என்ன செய்யணும், கடைகட்ட குடிமகனுக்கு கூட ஒரு நியாயம் கிடைக்கணும், நீதி கிடைக்கணும்ன்றதுக்காக அவங்க என்ன செய்யறாங்க, ஒரு டைரக்ஷன் கொடுக்குறாங்க. எப்ப என்ன எது, அதாவது உங்களுக்கு கோர்ட் வேர்டிக்ட் இருக்குதா, அதை அவர்கிட்ட கொடுங்க, அவரை கூப்பிட்டு விசாரிங்க. அவர் யார் யாரெல்லாம் ரெஸ்பாண்ட் கொடுத்துறாரோ அவங்களையும் கூப்பிட்டு, ஏன்னா அரவிந்த் பாண்டியன் கேட்டதால சரி அவங்களையும் இன்க்ளூடிங் ஓபிஎஸ், ஓபிஎஸ் சொல்ல இன்க்ளூடிங் ஓபிஎஸ் யார் யார் ரெஸ்பாண்ட் இருக்காங்களோ எல்லாரையும் விசாரிங்க அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க. இப்ப நீதிமன்ற தீர்ப்புன்னு பாத்தீங்கன்னா, ஏற்கனவே சிங்கிள் ஜட்ஜி குமரேஷ் பாபு மார்ச் 2023 84 பக்க தீர்ப்பு, இபிஎஸ் சைடு அவர் தான் கட்சின்றது. அடுத்தது பெஞ்சுக்கு போகுது மகாதேவன் முகமது ஷபிக்கு 25 ஆகஸ்ட் 2023 கன்கரண்ட் ஜட்ஜ்மெண்ட் பொதுக்குழு செல்லும் அப்படின்றதுதான். அதற்கு பிறகு என்ன ஆச்சுன்னா, தேர்தல் கமிஷன் இதை வச்சு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போறாங்க. சுப்ரீம் கோர்ட் பிப்ரவரியில தினேஷ் மகேஸ்வரி, ரிஷிகேஷ் ராய் பொதுக்குழு செல்லும் எல்லாம் ஓகே சார், சட்ட ரீதியா எல்லாம் இருக்கு, எல்லாம் சரி. இப்ப தேர்தல் ஆணையத்துக்கு போனா அவங்க என்ன பதில் சொல்லுவாங்கங்கிற வரைக்கும் ஒரு பார்வை ஒண்ணு இருக்கு. ஆனா இங்க கேள்வி என்ன அப்படின்னா, இதன் பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல். நீங்க சொன்னீங்க தேர்தல் ஆணையத்துக்கு போயிருந்தா அங்கேயே அதை முடிச்சு பதில் சொல்லிருக்கலாம் அப்படின்னு திரு பிரியன் சொன்னார். நேரடியா நாங்க சூரியமூர்த்தியினுடைய மனுவுக்கு நாங்க பதில் நோட்டீஸ் கொடுத்துட்டோம் அப்படின்னு அந்த கேஸ் அதோட முடிஞ்சிருக்கலாம். ஆனா இவ்வளவு தூரம் தேர்தல் ஆணையம் வரைக்கும் போய் விளக்கம் சொல்லக்கூடிய ஒரு சூழல் உருவாயிருக்குன்னா, அதன் பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் பாரதிய ஜனதா கட்சி காய் நகர்த்துகிறது அப்படிங்கிற அந்த வெளிப்படையான குற்றச்சாட்டுக்கான பதில் இல்ல. இதுல பாரதிய ஜனதா கட்சி காய் நகர்த்துன்றது
சொல்வது உண்மைதான். ஆனால் காய் நகர்த்தக்கூடிய அளவுக்கு இந்த சப்ஜெக்ட் இருக்குதானா இல்ல. இட் இஸ் நாட் அ பெர்பெண்டிகுலர் டிவிஷன். ஒரு 60-40 நீங்க ஏக்நாத் ஷிண்டே மாதிரியோ இல்லனா நம்ம இவரு அஜித் பவார் மாதிரியோ அந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் அந்த மாதிரி டிவிஷன் வந்து இதுல கிரவுண்ட் இல்ல. அப்போ பிஜேபிக்கு மைனஸ் ஆயிடும். இதுல பாத்தீங்கன்னா 2665 பொதுக்குழு உறுப்பினர்கள கிட்டத்தட்ட 100 கூட வந்து ஓபிஎஸ் பக்கம் இல்ல, மொத்தம் இங்க தான் இருக்காங்க. அதே மாதிரி போன தேர்தல் முடிஞ்ச பிறகு பாதி பேர் இந்த பக்கம் வந்துருவாங்க, ஒரு சீட்டு கூட ஜெயிக்கலன்னாங்கன்னா, ஆனா ஒரு துளி கூட இந்த பக்கம் வரல, அப்படியே இன்டாக்டா இருக்காங்க. எப்படி திமுக கூட்டணி இன்டாக்ட்னு சொல்றீங்களோ அதே மாதிரி அதிமுக பக்கம் எடப்பாடி பக்கம் மொத்த உறுப்பினர்களும் மொத்த எம்எல்ஏக்களும் இன்டாக்டா இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அதுல எந்த ஒரு இதையும் பண்ண முடியாது. அதே மாதிரி தான் உச்ச நீதிமன்றத்தில் ஒரு கேள்வி வந்துச்சு. அதாவது பொதுச் செயலாளர் வந்து நீங்க அந்த விதியை மட்டும் மாற்றக்கூடாது அப்படின்றது ஒரு விதி இருக்குதுன்னு வந்தது போல அவர் கேட்ட கேள்வி என்னன்னா, நிரந்தர பொதுச் செயலாளர்னு அந்த கிளாஸ்ல நீங்க மாத்துனீங்கல்ல, அதுக்கு எப்படி அதிகாரம் வந்துச்சுன்னாரு. அதாவது நிரந்தர பொதுச் செயலாளர் ஜெயலலிதான்றது அந்த கிளாஸ்ல நீங்க மாத்துனீங்கல்ல, அதுக்கு மட்டும் எப்படி அதிகாரம் வந்துச்சுன்னு ஒரு கேள்வியை கேட்டாரு. அதனால என்னன்னா, இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் இது வெறும் ஒரு பேசு பொருளாதார இருக்கக்கூடிய ஒரு கஸ்டமரியா இருக்கும். ஆனால் நீங்க சொன்ன ஒரு எதிர்பார்ப்பு ஓபிஎஸ் நீங்க வந்து முடக்கிறதுக்கு வரமாட்டாருன்னு சொன்னீங்கல்ல, எனக்கு அதுல நம்பிக்கை இல்லை. நிச்சயமாக அவர் வாதாடும் பொழுது சின்னத்தை முடக்குவதற்கும் அவர் தயாராகத்தான் இருப்பார்ன்றதான் என்னுடைய அனுபவம். தொடர்ந்து பேசல. முதற்கட்ட பார்வையாட்டுக்கு திரு கேசிபி, இங்க ஒற்றை தலைமை உறுதி ஆயிடுச்சு. அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தான் 2026 மீண்டும் ஜெயலலிதா ஆட்சியை அமைப்போம் அப்படின்னு உறுதிமொழிலாம் எடுத்துக்கிட்டு கள ஆய்வு அப்படின்னு தொடர்ச்சியா தன்னுடைய எதிர்க்கட்சி அரசியலை ரொம்ப தீவிரப்படுத்திக்கிட்டு இருக்கிற நேரத்தில் இந்த மாதிரியான நிகழ்வுகள் அப்படிங்கிறது சவாலா இருக்கா அல்லது சமாளிக்கக்கூடியது தானா? எதிர்க்கட்சி அரசியலை அவர் ஒன்றும் பெருசா தீவிரப்படுத்தின மாதிரி இல்லையே. சட்டமன்றத்தில் நேற்று பேசியிருக்காரு, அவ்வளவுதானே. கள அரசியல்ல ஒரு பெரிய அளவுல திமுகவுக்கு எதிர்ப்பு நிலைப்பாட்டில் வந்து வேகமான செயல்பாடுகள் வந்து பெருசா இல்லை. ஒன்று. அடுத்தது, இந்த உட்கட்சி பிரச்சனைகளை வந்து முதல்ல ஒரு முடிவுக்கு வந்து கொண்டு வரணும். இந்த உட்கட்சி பிரச்சனை தொடர்வது ஒரு பக்கம். அடுத்தது உட்கட்சி பிரச்சனைன்னு குறிப்பிடுறது எதை? இப்போ அதிமுகக்குள்ள என்ன உட்கட்சி பிரச்சனை இருக்கு? அதிகாரப்பூர்வமா அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இப்போ அதிமுகவுக்குள்ள இருக்கக்கூடிய உட்கட்சி பிரச்சனை என்ன? அதாவது அவங்க சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு கட்சிக்கு வெளியில் இருப்பவர்கள் பிரச்சனை செய்கிறார்கள் அப்படிங்கிறது தான். நீங்க இதெல்லாமே டெக்னிக்கல். ஓட்டு போடுறவங்க லீகல் ஒப்பீனியன் வாங்கிட்டு போய் இவர் வேலிடான பொதுச் செயலாளரா, இந்த கோர்ட் தீர்ப்பு கொடுத்துருக்குதா, அதை பார்த்துட்டு நான் ஓட்டு போடுறேன்னு யாரும் டிசைட் பண்றது இல்லை. இதெல்லாம் வந்து அகடமிக், அர்த்தமெட்டிக். களத்தில் ஓட்டு போடுறவங்க அதிமுக அம்மா மறைவுக்கு பிறகு எல்லாம் ஒன்னா இருந்தா வலிமையா இருக்குங்க, நம்ம அந்த பூத்துல வந்து ஜெயிச்சிடலாங்க. இப்ப இல்ல, அந்த பர்செப்ஷன் பாலிடிக்ஸ்ல வந்து பின்தங்குது. ஒன்று. அடுத்து, ஒரு ஆளுங்கட்சி என்ன நினைக்கும்? தன்னுடைய அதிகார பலம், பணபலம், அவர்களது மொத்த அந்த அரசாங்கத்தை வச்சுக்கிட்டு மீண்டும் ஆட்சியை பிடிக்கிற அனைத்து யுக்திகளையும் அவங்க கையில் எடுப்பாங்க. எதிர்க்கட்சி வாக்குகளை சிதறடிப்பாங்க. ஆனா எதிர்க்கட்சி என்ன செய்யணும்? அது பிரதான எதிர்க்கட்சியான அதிமுக என்ன செய்யணும்? ஒரு தொகுதியில ஒரு பூத்துல கூட ஒரு ஓட்டு கூட சிந்திராம சிதறிராம எல்லாத்தையும் நம்ம பக்கம் எதிர்த்தரப்புல கொண்டு வரணும். முழுமையான எதிர்ப்பு அலையை பதிவு செய்யணும் என்று இருந்தால்தான் நம்ம வந்து ஆளுகிற கட்சியை வந்து நம்ம வீழ்த்த முடியும். இப்ப நீங்க சொல்ற, நீங்க பட்டியலிடக்கூடிய இந்த எந்த விஷயத்தையும் திரு எடப்பாடி பழனிசாமி செய்யவே இல்லை அப்படின்னு எந்த அடிப்படையில சொல்றீங்க? நான் சொல்றது அது போதுமானதாக திமுக அரசாங்கத்தை வீழ்த்துவதற்கு சரியானதாக இல்லைன்னு சொல்றேன்.